السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருளால் நமது இச்சிறப்பு மிகு பெரிய பள்ளிவாசல் நடைபெறக்கூடிய மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் சொற்பொழிவின் இன்றைய நிகழ்வின் தலைவர், இச்சிறப்பு மிகு மஸ்ஜிதுடைய தலைமையுமார் அருமை சகோதரர் மௌலவி அல் ஹாஃபில் முஃப்தி என் சல்மான் ஃபாரிஸ் பாக்கவி ஹதரத் அவர்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு அதை மையமாக வைத்து காரணமாக வைத்து அல்லாஹ்வை, அல்லாஹுடைய ரசூலை, இந்த தீனை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு வசதியாக இது போன்ற நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் அல்லாஹிற்கு அதிகம் அதிகம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் அல்லாஹை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் இந்த தீனை பற்றியும் நாம் பேசுவதற்கோ கேட்பதற்கோ வாய்ப்பு பெறுகிறோம் என்று சொன்னால் அப்படி நாம் செய்வதன் வழியாக அல்லாஹை கண்ணியப்படுத்தினோம், ரசூலை கண்ணியப்படுத்தினோம், ஷரியத்தை கண்ணியப்படுத்தினோம் என்பதை விட அந்த அமலின் வழியாக நாம் கண்ணியம் பெறுகிறோம், சிறப்பு பெறுகிறோம் என்பதுதான் உண்மை. அல்லாஹின் நல்லடியார்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பல்வேறு கோணங்களில் நாம் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக பல தலைப்புகள் வழங்கப்பட்டு கண்ணியத்திற்குரிய உலமாக்களுடைய உரை நடைபெறுகிறது. அதன் தொடரில் இன்று நீங்கள் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழியில் மதுஹபுகள் என்பது. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை பற்றி பேசப்படுகின்ற பொழுது கேட்பதற்கு சற்று எளிதாக இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும். அப்படியே போகிற போக்கில் நம்ம காதில் வாங்கிட்டு போகிறதே நமக்கு முடியும். ஆனால் இன்று நீங்கள் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பு என்பது சற்று கவனமாக உள்வாங்க வேண்டிய விஷயம். நானும் கவனமாக சொல்ல வேண்டும், தாங்களும் அதை கவனமாக கேட்கின்ற பொழுது தான் நாம் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். தெளிவாக சிரமமின்றி சொல்வதற்கும்
முழுமையாக புரிவதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக என்று துஆ செய்தவனாக எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன். முதலில் நம்முடைய தீன், இந்த மார்க்கம் எவ்வளவு உயர்வானது என்பதையும், அதைத் தொடர்ந்து மதுஹபுகளின் தேவை என்ன என்பதையும், அந்த மதுஹபுகளை நமக்கு கொடுத்த அந்த மாமேதைகளுடைய உயர்ந்த அந்தஸ்து என்ன, அல்லாஹ் அவர்களின் வழியாக இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய காரியங்களை அல்லாஹ் ஆற்றிருக்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிய முயற்சிப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான், அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. நாம் எல்லோரும் இந்த வசனத்தை அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். நாம் இன்று உங்களுக்கு உங்களுடைய தீனை முழுமைத்துவப்படுத்தி தந்துவிட்டோம். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி தந்துவிட்டேன். வரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனன், இஸ்லாமை அதுவே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக உங்களுக்கு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். சாதாரணமாக பார்ப்பதற்கு ஏதோ ஒரு தகவலை சொல்கின்ற வசனமாக இதை பார்க்கலாம். ஆனால் இது ஒரு தகவல் சொல்கின்ற வசனம் அல்ல. மாறாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனித இனத்தை எதற்கு படைத்தானோ, எந்த நோக்கத்திற்கு படைத்தானோ, அந்த நோக்கம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்தான். அது நிறைவு பெற்ற தினம் என்று அல்லாஹ் அறிவிக்கிறார். யூதர்கள் ஒரு கட்டத்தில் உமர் நாயகத்திடம் சொன்னார்கள், எங்களுக்கு மட்டும் இந்த வசனம் கிடைத்திருந்தால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம்னு சொன்னார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த வினாடியில் சொன்னாங்க, எங்களுக்கு பெருநாளில் தான் அந்த வசனமே கிடைத்தது அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன கொண்டாடுறது? அரஃபாவுடைய நாளில் எங்களுக்கு இந்த வசனம் கிடைத்ததுங்கிற கருத்தில் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, இந்த தீன் முழுமைத்துவப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை வெளிப்படுத்துமாறு 40 வயதில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு குர்ஆன் ஷரீஃப் இறங்க தொடங்கி குர்ஆன் நிறைவு பெறுகின்ற இதை பரிபூர்ணம் என சொல்லப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை, அது அல்ல. பொதுவாக தீனுடைய அடிப்படையான விஷயங்கள் 2. ஒன்று ஈமான், இன்னொன்று இபாதாத் முஆமலாத் உடைய அமல்களின் சார்ந்த விஷயங்கள், ஃபரை மசாயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈமான் சார்ந்தது என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதற்கொண்டு இந்த உலகம் உள்ளளவும் ஒன்றுதான். வமா அர்ஸல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். லா இலாஹ, அல்லாஹ் சொல்லுவான், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்பு நம்ம பல ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம், எல்லாத்துக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறோம். அதில் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. எப்பொழுதுமே லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அந்தந்த நபிமார்கள் அந்தந்த காலத்தில் வந்து சொல்கின்ற பொழுது அந்த நபிமார்களை நபியாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் உட்பிரிவு சட்டங்கள் என்பது மனிதர்கள் வாழ்க்கையில் பின்பற்றுகின்ற சட்டங்கள் காலத்திற்கு காலம் சற்று வித்தியாசம் இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் ஒருவர் தன் உடன் பிறந்த சகோதரியை திருமணம் முடிக்க முடியும், ஏன்னா வேற வழி இல்லை. அப்பத்தானே மனித இனமே ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஒரு சின்ன வித்தியாசம் வச்சிருந்தா அல்லாஹ், ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறக்கும், ஆணொன்று பெண்ணொன்று பிறக்கும். இவங்க 2 பேரும் திருமணம் முடிக்க கூடாது, அதற்கு அடுத்த பிரசவத்தில் பிறந்த குழந்தையை திருமணம் முடித்துக் கொள்வது. சின்ன வித்தியாசம், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய பார்வையில் உடன் பிறந்த சகோதரியை திருமணம் முடிப்பது அங்கே கூடும் என்ற நிலை, காலத்தின் தேவை, சூழல். உதாரணத்திற்கு நான் நேரம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இது பண்றேன். இப்படி பிரிவு சட்டங்களில் காலங்காலத்தில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுகின்ற வரை தொடர்ந்து சில பிரிவு சட்டங்கள் மாறிக்கொண்டே வந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் கூட ஆரம்பத்தில் இருந்த சில நடைமுறை சட்டங்கள் பின்னால் சிலவை மாற்றமும் பட்டன. மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரின் மின்ஹா வ மிஸ்லிஹா என்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், ஒன்றை மாற்றினால் அதை விட சிறந்ததை உங்களுக்கு நாம் தருவோம்.
குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையில் நீங்கள் பார்க்கலாம். இன்றும் உண்டு, சில வசனங்கள் ஓதப்படும், அமல் செய்ய முடியாது. ஓதப்படும், அமல் செய்ய முடியாது. நாசிக் மன்சூக் என்று எங்களுக்கு உலமாக்களை படிச்சு தருவாங்க. இத்தா என்பது இன்னைக்கு தெரியும். ஒருவர் கணவன் மௌத்தாகிவிட்டால் இத்தாவுடைய காலம் எவ்வளவு? 4 மாதம் 10 நாள். அதற்கு என்ன வசனம்? வல்லதீன யுதவஃபௌன மின்கும் யதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின் 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா. இது வசனம். ஆனால் இதற்கு முன்பு என்ன சட்டம் இருந்தது தெரியுமா? 1 வருடம் இத்தாவுடைய காலம். அதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆன் தான் ஆதாரம். அந்த குர்ஆனுடைய வசனம் இப்பொழுதும் இருக்கிறது, ஓதப்படுகிறது. ஒவ்வொரு ஹர்ஃபிற்கும் 10 நன்மைகள் கிடைக்கும் செய்யும். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை. வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் வஸிய்யத்தன் லிஅஸ்வாஜிஹிம் மதாஅன் இலல் ஹவ்லி கைர இஹ்ராஜ் என்ற வசனம் 1 வருடம் இத்தா என்று சொல்லும். வசனம் இருக்கிறது, வசனத்தின் சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அப்ப முதலில் ஒரு சட்டம், அதற்கு பின்னால் இன்னொரு வசனம் வந்து ஒரு சட்டத்தை எடுக்கிறது. இதை போன்று நிறைய உதாரணங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆரம்பத்திலேயே மது ஹராமாக்கப்படலை, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அல்லாஹ் அதை கொண்டு வந்தான். இறுதியில் ஒரு வசனத்தை கொண்டு ஹராமானது. யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். மதுவை பற்றி கேட்பாங்க, நன்மை இருக்கு தீமை இருக்கு, தீமை அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா. போதையுடைய நிலையில் தொழாதீர்கள். ஹராமுண்டு வரல. இந்த வசனங்கள் வந்ததற்கு பின்பும் கூட இப்போ முதல் வசனத்தின் அடிப்படையில் மது ஹராமா? ஹராம் இல்லை, நிர்பந்தமா சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. 2வது வசனம் வந்தது, மது அருந்திட்டு தொழுகக்கூடாது, தொழக்கூடாது இருந்துச்சே தவிர மது அருந்தக்கூடாதுங்கிறது வெளிப்படையாக இல்லை. தவிர்க்கவே முடியாத சில பேர் இஷா பின்னால் சாப்பிட்டு சுபுக்கல்ல தெளிவடைஞ்சிருக்காங்கன்னு வருது. வசனம் இப்பொழுதும் குர்ஆனில் இருக்கிறது. அமல் செய்ய முடியுமா? அமல் இல்லை. ஏன் அமல் இல்லை? அல்லாஹ் அதற்கடுத்து இன்னொரு நிறைவான வசனத்தை தந்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்ற வசனத்தின் மூலம் மது 100% ஹராமாக ஆக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு முந்தைய காலம் ஹராமாக்கப்படாத காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தின் ஒரு பகுதி ஹராம் இல்லாமல் இருந்தது, அதனுடைய பிற்பகுதி ஹராமாக்கப்பட்டு விட்டது. எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்? அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சில சட்டங்களை மாற்றித்தர வேண்டுமானால் தொடர்ந்து ஃபரை சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட்டு இருந்தவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலும் கூட சில சட்டங்கள் முன்பு ஒன்று இருந்தது, அதற்கு பின்பு அல்லாஹ் இன்னொரு வசனத்தை இறக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தகவலை இல்ஹாமாக போட்டு ஹதீஸின் வழியாக அந்த சட்டங்களை ரப்பு மாற்றினான். இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே இதுல எந்த திருத்தத்துக்கும் மாற்றத்துக்கும் வேலை இல்லை. இதை சொல்வதுதான் அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி. தொடர்ந்து நபிமார்களை வருகை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இந்த ஃபரை மசாயில்கள் என சொல்லப்படுகின்ற எல்லா சட்டதிட்டங்களுக்கும் ஒரு தெளிவு அங்கே கொடுக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். ஆனால் சகோதரர்களே, அதே சமயத்தில் இந்த தெளிவை எல்லோரும் புரிந்து கொள்ளும் சூழலில் இருந்ததா என்று கேட்டால் இல்லை. எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா 30 ஜுஸு அல்ல 300 ஜுஸுகள் இருந்தாலும் பிரிய முடியாது. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தேவைகள் வந்தாலும் புரிவதற்கு தேவையான அடிப்படை காரணிகளை அல்லாஹ் உள்ளே வைத்திருந்தான். அதை அறிந்து புரிந்து விளங்குவதற்கென்று ஒரு சாராயரை ரப்பு தேர்ந்தெடுத்திருந்தான். உள்ளுக்குள்ள இருக்கு, அதனுடைய மைய கரு இருக்கு, எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கு. அவைகளை மிக சரியாக இனம் கண்டறிந்து ஆய்வு செய்து கண்டறிந்து அடிப்படை சட்டங்களை தொகுத்து அதிலிருந்து பிரிவு சட்டங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உயர்ந்த மாமனிதர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த உம்மத்தில் ஏற்படுத்தி இருந்தான். நான் புரிவதற்காக சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலமே கூட அப்ப யாருக்குமே சந்தேகம் வரலையா? சந்தேகம் வந்தது. ஆனா ஏன்டா எப்படி பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, மதுகமிட யாரோ உருவாக்கி விட்டுட்டாங்க. யாரோ இன்னைக்கு அமைப்புகள் இருக்குல்ல, இந்த சபை அந்த சபை அந்த அமைப்பு இந்த பேரவை எத்தனையோ இருக்கும், எத்தனையோ அமைப்புகள் இருக்கும்.
நம்ம அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கோம், இங்க வா இங்க வா இங்க வான்னு சொல்றோம். மதுஹபுகள் யாரும் உருவாக்கியது அல்ல. எந்த இமாம்களும் நான் ஹனஃபி மதுஹபை உருவாக்கி இருக்கேன் இங்க வாங்க, நான் ஷாஃபி மதுஹபை உருவாக்கி இருக்கேன் என்கிட்ட வந்து சேருங்க, நான் மாலிக் மதுஹப் இல்ல. அல்லாஹ் ஏற்படுத்தியது, ரப்பு ஏற்படுத்தியது. அது யாரும் இங்கே உருவாக்கியது அல்ல. மனிதர்களுக்கு இயல்பாக சந்தேகங்கள் எழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். ஈமான் கொண்டு அநீதம் கலக்கவில்லையானால் அவர்கள் நேர்வழியாளர்கள், வெற்றியாளர்கள். நம்ம இதை சாதாரணமாக எடுத்துக்கிறோம். சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. ஐயுனா லம் யظலிம் நஃப்ஸா, யா ரசூலல்லாஹ், எங்களில் அநீதம் இழைக்காதவர்கள் யார் இருக்க முடியும்? நாங்களும் தப்பு செய்கிறவங்க தானே, எங்கள் மூலமாக தப்பு ஏற்படும் இல்லை, அப்போ நாங்கள் உசுல் பண்ணிட்டோம் தானே அர்த்தம். அப்போ எங்களுக்கு வெற்றி இல்லை, நாங்கள் நேர்வழி பெற்றவர்களாக இல்லையா என்று தங்களது கவலையை, ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ இந்த இடத்துல துல்ம் என்பதற்கு நீங்கள் புரிந்தது சரியாக இருந்தாலும் அது கருத்து அல்ல, அல்லாஹ் சொல்வது ஷிர்க் என்பதை சொல்கிறான் என்று இன்னொரு வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால், ஒரு சந்தேகம் எழுமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சந்தேகம் ஏற்பட்டா பெருமானார்ட்ட கேட்டலாம், தீர்வு கிடைச்சிடும். ஏற்படுமா? ஏற்படும். ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க எல்லோரும் ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். தபூக் யுத்தம், மன்னிக்கணும், ஹந்தக் யுத்தம் நிறைவு பெறுகிறார். அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கஸ்வத்தை பனி குறைலா அங்கே போங்கன்னு சொல்லிட்டான். வரலாம், நம்ம ரொம்ப டீப்பாக அது உள்ளே போகணும்னு சொன்னால் அதுக்குள்ளே போயிடுவோங்கிறதுக்காக நான் சொல்லலை. லா யுஸல்லி அன் அஹதுக்கும் அல் அஸ்ர் இல்லா ஃபீ பனி குறைலா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எல்லோரும் நீங்கள் அங்கே பனு குறைலா அந்த இடத்துக்கு போய் தான் அசர் தொழுகணும்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் வேகமாக போகிறாங்க. போய்கிட்டு இருக்க வழியில் அசர் வக்து வந்துடுது. சஹாபாக்களுடைய பெரிய கூட்டம், ரெண்டு கருத்து வந்துடுது. ஒரு சாரார் சொன்னாங்க, அசர் வக்து வந்துருச்சு, நம்ம தொழுகணும். இன்னொரு சாரார் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் தொழுங்கன்னா அங்கே போய் தொழுகணும், அவ்வளோதான், அங்கே போய் தான் தொழுகணும். புரியுதா? ஒரு சாரார் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு சொன்னது அங்கே தானே, அங்கே போய் தான் தொழுகணும். இன்னொரு சாரார் சொல்றாங்க, இதுக்கு அர்த்தம் அங்கே வேகமா போங்கன்னு அர்த்தமே தவிர தொழுகையுடைய நேரம் வந்தாலும் தொழுகையை தாமதப்படுத்துங்கன்னு அர்த்தம் இல்லை இப்படின்னு சொன்னாங்க. இரண்டு விதமாக நடைபெற்றது. தொழுகையை தாமதப்படுத்தக்கூடாது, அதுக்கு அது அர்த்தம் இல்லை, ஸ்பீடா போங்கன்னு தான் அர்த்தம் என்று நினைத்தவர்கள் அங்கே தொழுதார்கள். இல்லை, ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை அங்கே போய் தொழுங்கண்டு, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே போய் தொழுதாங்க. ரெண்டு சாராரும் அதற்கடுத்து பின்னால் வந்ததற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு நடந்த நிகழ்வை சொன்னார்கள். யார சொல்றது, எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, ரெண்டு கருத்து வந்துச்சு, நாங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டோம். ஹதீஸில் வரும், இரு சாராரில் யாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை கூறவில்லை, இரண்டையும் அனுமதித்தார்கள். ஒரு விஷயம், கருத்து வேறுபாடு வருமா? வரும், வராதுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஒரு சாரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பார்க்கிறார்கள், இன்னொரு சாரார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை, எண்ணத்தை பார்த்தார்கள், வரும். இதே போன்றுதான் இமாம்களுடைய இஹ்திலாஃப் கூட சூஃபியாக்கள், மகான்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு ரஹமத்தா கொடுத்திருக்கிறான். கருத்து இரண்டாக இருக்கலாம், இரண்டும் சரியாகவும் இருக்கும். ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது, இரண்டும் சரியாக இருந்தது அல்லவா, இதை போன்று சரியாகவும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் சந்தேகம் வந்தால் பெருமானாரிடம் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பு சந்தேகங்கள் வருகிறது. மூத்த சஹாபாக்கள் இருந்தாங்க, கேட்டாங்க. ஹஜ்ஜத்துல் வதா 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் கலந்து கொண்ட ஹஜ்ஜு. அதற்கு பின்பு சஹாபாக்கள் இந்த உலகத்தின் நாலாபுரங்களிலும் பிரிந்து ஈமான பரப்புறாங்க. தாவாவுடைய பணி நடக்குது. உலகத்தின் நாலாபுரங்களில் முஸ்லிம்கள் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை அங்கங்கு இருக்கக்கூடிய மூத்த சஹாபாக்களிடம் கேட்டு அதன்படி அமல் செய்கிறார்கள். தாபியங்களுடைய காலம், அப்பொழுது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அந்தந்த காலத்தில் எல்லாமே அப்படி முழுமையாக குர்ஆன் ஷரீஃப்ல ஹதீஸ்ல டைரக்டா பார்க்க முடியாது. இப்போ ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், மொபைல் போன் யூஸ் பண்ணலாமா? குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன்ல டைரக்டா சொல்லணும், குர்ஆன் டைரக்டா சொல்லணும் அல்லது ஹதீஸ் டைரக்டா சொல்லணும். மொபைல் போன் அனுமதிக்கப்படும், மொபைல் போன் பயன்படுத்தலாம். இன்டர்நெட் பயன்படுத்தலாமா? குர்ஆன் நேரடியா சொல்லணும், இன்டர்நெட் பயன்படுத்தலாம். ஹதீஸ் நேரடியா சொல்லணும், இன்டர்நெட் பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தக்கூடாது, ஏதோ ஒன்று கிடைக்குமா? ஆனால் குர்ஆன்ல இல்லை என்று அல்ல, இருக்கும், கண்டிப்பாக உண்டு.
நாம் நினைப்பதை போன்று நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அதே வெளிப்படையான வார்த்தையில் பதில் கிடைக்குமா என்று கேட்டால் இருக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. இப்படி தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு தெளிவுகளுக்கு சந்தேகங்களை மூத்த சஹாபாக்களுடைய காலம் அவர்களிடம், தாபியன்களின் காலம் அவரிடம் கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள். ஹிஜாஸ் வரை இருந்த இஸ்லாம், மக்கா மதீனாவை சுற்றி இருந்த இஸ்லாம் உலகத்தின் நாலாபுரங்களுக்கும் பரவி செல்கிறது. காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருக்கு. இப்பொழுது மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களும் அதிகரிக்கின்றன. சந்தேகங்களுக்கான பதில் சொல்வதுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் குறைந்து கொண்டு போகிறது. உண்மையா இல்லையா? இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபழ தாபியீன்கள், இந்த உயர்ந்த மேன்மக்களான இவர்கள், அதில் அதிகப்படியான ஞானம் உள்ளவர்கள், அந்த ஆயத்திற்கும் ஹதீஸிற்கும் அதிலிருந்து புரியப்படுகின்ற கருத்தையும் மக்களுடைய சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் வந்தது. ஒவ்வொருவரும் யாரிடத்தில் அந்த தெளிவு கிடைக்கும் என்று கேட்டு பெற்றார்களோ அதன்படி அமல் செய்து கொண்டும் இருந்தார்கள். இப்படி காலங்கள் உருண்டோடியது. ஒரு 2 நூற்றாண்டு நிறைவு பெறுகின்ற பொழுது ஹஸரத் ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, முதல் நூற்றாண்டிலும் 2ஆம் நூற்றாண்டிலும் மக்கள் எல்லோரும் ஒருத்தருடைய கருத்தை பின்பற்றி நடப்பதில் ஒன்று கூடவே இல்லை. தங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுகின்ற பொழுது, தெளிவு தேவைப்பட்ட பொழுது, யாரிடத்திலெல்லாம் முக்கியமானவர்கள் பெரியவர்கள் இருந்தார்களோ அவரவர்களிடம் கேட்டு அதன்படி அமல் செய்தார்கள். இவங்களுடைய கருத்தை தான் நான் செய்வேன், அந்த கருத்தின்படி தான் நடக்கின்றோம் என்ற நிலை இல்லாமல் இருந்தது. காலம் அதிகமாகின்ற பொழுது எல்லா தேவைகளுக்கும் அதனுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் குறைந்து கொண்டு வந்தது. எல்லா தேவைகளுக்கும் சொல்லப்பட்ட விளக்கங்கள் பதிவு செய்யப்பட்டதும் குறைந்து கொண்டே வந்தது. எண்ணற்ற மதுஹபுகள், எண்ணற்ற சிந்தனைகள், வழித்துறைகள் இருந்தவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த 4 மதுஹபுகளை ரப்பு ஏற்படுத்தினான். இவருடைய கருத்துக்கள் நிறைய தேவைகளுக்கு, எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு தெளிவுபடுத்துகின்ற விதத்தில் அல்லாஹ் அவர்களை தயாராக ஆக்கினான். எல்லா விதமான பிரச்சனைகளை தெளிவு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்து ஆய்வு செய்து மசாயில்களை இந்த உம்மத்திற்கு அவர்கள் கொடுத்தார்கள். இரண்டாவது, அவர்கள் கொடுத்த அந்த மசாயில்களின் சட்டங்களும் அது தொகுத்து மொத்த வடிவில் கிடைக்கவும் துவங்கின. இதற்கு பின்புதான் சூழல் இந்த 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றுவது என்ற நிலை ஏற்பட்டது. இது ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டின் நிலை. 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றுவது எது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஹனஃபி மதுஹப், இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஷாஃபி மதுஹப், இமாமனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய மாலிக் மதுஹப், இமாமனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியுடைய ஹன்பலி மதுஹப். ஆனால் நல்லா தெரியணும், இவங்க யாரும் கம்பெனி நடத்தல, இவங்க யாரும் அமைப்பு நடத்தல, இவங்க யாரும் இயக்க நடத்தல. அல்லாஹ்விற்காக தங்களை அர்ப்பணித்து குர்பானியாக ஆகி ரப்புக்காக அவர்கள் தங்களையே அர்ப்பணித்து குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வதையே தங்கள் வாழ்நாளின் பாக்கியமாக கருதி கடுமையான ஞானத்தோடும் உயர்ந்த இறையச்சத்தோடும் ரப்புக்காக தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த மேன்மக்களுடைய கல்புகளில் தெளிவுகளை ஏற்படுத்தினான். அந்த தெளிவுகள் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது. இவற்றின் வழியாக இந்த தீன் பாதுகாக்கப்படும் என்பதால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒட்டுமொத்த மக்களை அவர்கள் கேட்டுக்கொள்ளாத நிலையில் அவர்களால் சிந்திக்கப்பட்ட அந்த சட்டதிட்டங்களை பின்பற்றி நடக்கும் சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். இதே இமாமனா ஷாஹ் வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒட்டுமொத்த இந்த உம்மத் அல்லது இந்த உம்மத்தில் ஏறக்குறைய 99% இந்த 4 மதுஹபுகளில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றுவது என்பதில் இஜ்மாக மாறியது. இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற காலமாக இருந்த மூத்த உலமா பெருமக்கள் பெரிய பெரிய கடல்கள் எல்லாம் இந்த 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றுவதில் ஒன்றிணைந்தார்கள். இது அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் போட்ட இல்ஹாம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் போட்ட இல்ஹாம். அது உலமாக்கள் நாங்களாம் படிப்போம். இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் பல்வேறு சட்டதிட்டங்களை ஆய்வு செய்து தொகுத்து வழங்கக்கூடிய முஜ்தஹித் என்ற அந்தஸ்தில் உள்ளவர்கள். அப்படி இருந்தும்
இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர்களாக இருந்து அவருடைய சட்டதிட்டங்களை தொகுத்து அவர் அதை பின்பற்றுபவர்களாகவும் இருந்தார்கள். இது யார் ஏற்படுத்தியது சொல்றாங்க? யார் ஏற்படுத்தியது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஏற்படுத்தியது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஏற்படுத்தி இந்த நிலைக்கு பெயர் தான் தக்லீத், மதுஹபுகளை பின்பற்றுதல் என்பது பொருள். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்கவுங்க எல்லாரும் ஆய்வு செய்யுங்க, அவங்க தேவைக்கு எல்லாரும் அவங்கவுங்க ஆய்வு செஞ்சுக்கிற வேண்டியதான். இது என்னமோ சொல்லுவாங்க, போகாத ஊருக்கு வழி சொல்றான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி யார் எப்படி நீ ஆய்வு செய்வ? உனக்கு என்ன தரம் இருக்கிறது? எல்லாரும் இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு பேப்பர் பார்த்தோம், நேற்று ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் யூடியூப்பை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணானா 15 வயசு பையனுக்கு. கேள்விப்பட்டீங்களா? இன்னைக்கு பேப்பர் தான் நான் நினைக்கிறேன், மௌத்தா போயிட்டான். அதான் நடக்கும். 15 வயசு பையன் பாருங்க எவ்வளோ பொறுப்பு. ஒரு டாக்டர், போலி டாக்டரு. இதில் பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால், அந்த ஆள் பேர் நம்ம பேர் வருது, முஸ்லீம் பேர் வருது. அது ஒரு கவலை. யார் தப்பு தானே யார் செஞ்சாலும் யூடியூப்பை பார்த்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணானா. போலி டாக்டர்கள் மூலமாக உயிர்கள் போகும். ஆளாளுக்கு ஆய்வு செய்ய நினைச்சிங்கடா தீன் போயிடும். அதானே நடக்கும். உடல் சரியாண்டா டாக்டர் வேணும், கார் வேண்டாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும், வானளாவிய கட்டிடங்கள் வேண்டும்னு சொன்னால் சிவில் இன்ஜினியர் வேணும், எல்லாத்துக்கும் அதுக்கு ஆள் வேணும், கோர்ட்டுக்கு போனால் லாயர் வேணும். தீனுக்கு மட்டும் நாங்களே பார்த்துக்குருவோம். என்னத்தை நீ பேப்ப? நீங்கள் என்ன பார்க்க முடியும்? அது எப்படி சாத்தியம்? அப்படின்னா இவங்களுக்கு அதை பற்றி ஒன்று தெளிவு இல்லை, கிடைக்கும்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை. இன்னொன்று, அதை எப்படி நீங்கள் அவங்கள பின்பற்றுவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அவர்களை பின்பற்றவில்லை, அல்லாஹ்வின் ரசூலை பின்பற்றுகின்றோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அடிபணிந்து நடக்கின்றோம், அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை பின்பற்றுகின்றோம், அவர்களின் கருத்துக்களின் வழியாக பின்பற்றுகின்றோம். இது சாத்தியமா? இது சாத்தியம். அல்லாஹ்வே சொல்கிறான், எல்லோரையும் எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாம் தெரிந்தவர்கள். தக்லீதுங்கிறதுக்கு அர்த்தமே மதுஹபை பின்பற்றுவதுன்னு சொன்னால் எல்லோராலும் ஆய்வு செய்ய முடியாது. தெரியாத புரியாத மக்கள் ஆழமாக புரிந்தவர்களை பின்பற்றுதலுக்கு பெயர் தான் தக்லீத். நம்ம ஷார்ட்டா எல்லாத்துக்கும் புரிகிற லாங்குவேஜில் சொல்கிறதா அதான் அர்த்தம். குர்ஆன்ல ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், தெரியலன்னு சொன்னால் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கங்க. அல்லாஹ் இஷாராவை சொல்கிறான், இந்த உலகத்தில் தெரிந்தவர்களும் இருப்பார்கள், தெரியாதவர்களும் இருப்பார்கள். அதானே அர்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க மோமின்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க, உங்களில் ஞானமுடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள், பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்படுங்கள். உலுல் அம்ருங்கிறதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதோட 2 கருத்துக்கள் வரும். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குர்ஆன் ஷரீஃபின் தலைமை விரிவுரையாளர் என சொல்லப்படுகிற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உலுல் ஃபிக்ஹி வத்தீன், மார்க்க சட்டங்களை தொகுத்தளிக்கக்கூடிய ஞானமுடைய அந்த ஃபகீஹ்கள், இமாம்களை, தீனுடையவர்களை பின்பற்றுங்கள் என்று பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆயத்துடைய தஃப்சீர்னு பார்த்தா சஹாபியுடைய தஃப்சீர், சஹாபாக்களின் தஃப்சீர் இருக்கே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு அடுத்த கட்டமாக அதற்கு நிகராக பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் பார்த்தா உலில் அம்ரி மின்கும் என்று சொன்னால் மார்க்க ஞானமுடைய, மார்க்க சட்டங்களை தொகுத்து தரக்கூடிய அந்த மேன்மை மிக்க உயர்ந்த மகான்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று அர்த்தம். وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِّنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ وَلَوْ رَدُّوهُ إِلَى الرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ لَعَلِمَهُ الَّذِينَ يَسْتَنبِطُونَهُ مِنْهُمْ. அல்லாஹ் சொல்வான், அவங்ககிட்ட ஏதாவது ஒரு தகவல் வந்த, குர்ஆனுடைய வசனம், وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِّنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ, அச்சம் தொடர்பான விஷயமோ அல்லது பாதுகாப்பு தொடர்பான விஷயமோ ஏதேனும் அவரிடத்தில் வந்தால் அவங்க என்ன செய்யறாங்க? அதாவுபி, உடனே கடன்னு பரப்பி விட்டுறாங்க. அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. அவர்கள் தங்கள்கிட்ட வர்ற தகவலையெல்லாம் பரப்பக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? வலவ் ரத்துஹு இலா ரசூல் வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹும். அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுட்ட அந்த விஷயத்தை ஒப்படைக்கணும். உலுல் அம்ரிட்ட, ஞானமுடையவர்களிடத்துல, விஷய ஞானம் உடையவர்களிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும். அதில் அவர்கள் ஆய்வு செய்த விஷயத்தை சொல்வார்கள். புரியுதா? அதில் அவங்க ஆய்வு செய்து விஷயத்தை சொல்லுவாங்க. நீங்க காதுல வந்தானே ஒரு தகவலை கொண்டு போயிடுறீங்க, வெளிப்படையான ஒரு தகவலை பார்த்து விட்டு ஹக்கீகத்தை உங்களால உணர முடியாது. ஹக்கீகத்தை உணர்வதற்கென்று ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் தான் அதற்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வே சொல்றான், மோமின்களே, இப்படி ஒரு குவாலிட்டி உண்டு. இந்த குவாலிட்டிக்கு உரியவர்கள் தான் மதுஹபுகள், இமாம்கள்.
எல்லாமே நேரடியாக அப்படியே கிடைத்து விட முடியாது. நான் சொன்னல அப்படி கிடைக்கும்னு சொன்னா 30 ஜுசுகள் அல்ல 300 ஜுசு இருந்தாலும் பார்த்தா சல்லல்லாஹு பொன்மொழிகள் இன்னும் எத்தனை லட்சங்கள் கோடிகள் இருந்தாலும் சரி முழுமையாக நாம் அதை விளங்க முடியாது. அதனுடைய மைய கருவை அல்லாஹ் வைத்திருப்பான். குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி அப்படித்தான் இருக்கும். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் தெரிந்த தகவல். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்புகின்ற பொழுது கேட்குறாங்க, முஆத் பிமா தக்லி, எப்படிமா தீர்ப்பு செய்வீங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது, தீர்ப்பு செய்வேன். ஃபைல்லம் தஜீத், கிடைக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வழிகாட்டுதல் இருக்குது, சுன்னா, அதன் வழியாக தீர்ப்பு செய்வேன். ஃபைல்லம் தஜீத், உங்களுக்கு அதுலேயும் கிடைக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? அஜ்தஹிது பிர்ரயி வலா ஆலு, சொன்னாங்க, நான் மிக கவனமாக ஆய்வு செய்வேன், ஆய்வு செய்வதில் ஒரு சிறு துளியளவும் குறைவு செய்ய மாட்டேன். எவ்வளவு முடியுமோ அஸ்பத்தாக் போராடி ஆய்வு செய்து நான் ஒரு முடிவை எடுப்பேன் என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்தவர்களை எனக்கு கொடுத்த ரப்பே, இந்த உன்னுடைய ரசூலின் தூதராக ரசூலாக செல்கின்ற இவருக்கு நீ இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கியா அல்லாஹ், இது போன்ற உயர்ந்தவர்களை எனக்கு வழங்கி இருக்கின்றாயே, உனக்கே எல்லா புகழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆன்ல இருக்கு. உங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களால் புரிய முடியவில்லை ஆனால் ஹதீஸ்ல இருக்கும், வெளிப்படையா இருக்கு, செஞ்சிடறீங்க. இப்ப என்ன செய்யணும்? ஆய்வு செய்ய வேண்டும். இப்ப நடைபெறுகின்ற பணிதான் ஆய்வு. இதைத்தான் நம்முடைய இமாம்களான மதுஹபுகளின் இமாம்களான அந்த மேன்மக்கள் செய்தார்கள். இதை இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ அவர்கள் தங்களது சுய கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள் என்று அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மிகப்பெரிய நியாயமற்ற அவதூறிலும் மோசமான அவதூறு இது. அவதூறிலும் மோசமான அவதூறு. அவங்க மனசுக்கு ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க, இவங்களும் அவங்கள பின்பற்றா நினைச்சுக்கிறாங்க. இதற்கு ரெண்டு தான் காரணம். ஒன்று, அந்த இமாம்களுடைய அந்தஸ்தும் இவனுக்கு தெரியாது, இந்த தீனுடைய அந்தஸ்தும் இவனுக்கு தெரியாது, அடிப்படையே தெரியலை. இரண்டாவது, இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்தால், இப்போலாம் புதுசாக வருது, என்ன சொல்லுவாங்க, வேர்ட் பை வேர்ட், வேர்ட் டு வேர்ட். அல்ஹம்து அனைத்து புகழும் லில்லாஹி, அல்லாஹ்விற்கு சொந்தம், ரப்புல் ஆலமீன், ஆலமீன்களான ரப்புக்கு அல்லாஹ்விற்கு சொந்தம். ஒருத்தர் உதாரணத்துக்கு இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, 30 ஜுசுவுக்கு ஒருத்தன் வேர்டு பை வேர்டு நான் படித்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்திருக்கு. ஏதோ என்னத்தையோ ஒன்று தெரிஞ்சுட்டு சும்மா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நான் படிச்சுட்டேன், குர்ஆன்ல இப்படித்தான் இருக்கு, அதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இவர்கள் படிப்பதை விட படிக்காமல் இருப்பது மேலான. ஏன்னா அது ஆபத்தை தான் தரும். உனக்கு என்ன சொல்ல முடியும்? அவ்வளோ ஈஸியாக நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் நல்லா பாருங்க, ஹதீஸ்களை தொகுத்து தந்த முஹத்தீஸ்கள், ஹதீஸ்களை இந்த உலகத்திற்கு கொடுத்த முஹத்தீஸ்கள், அவர்கள் எல்லோரும் மார்க்க சட்ட ஞானங்களை தொகுப்பவர்கள் அல்ல. இது ஹதீஸ் நமக்கு கொடுத்தாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இருக்கட்டும், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி, பலர், சில பேர் முஹத்தீஸ்களாகவும் இருந்து ஃபகீஹ்களாகவும் மார்க்க சட்டங்களை தொகுத்தெடுக்கும் ஞானம் நிறைந்தவராகவும் இருந்திருக்கிறார்கள். பல பேர் ஹதீஸ்களை கொடுப்பாங்க, அவங்களுடைய உனக்கு ஹதீஸ் தெரிஞ்சிட போகுது, சட்டம் சொல்றதுக்கு யோசிப்பாங்க, சொல்லுவாங்க, நாங்கள் மருந்து ஜாமான விற்கிறவங்க தான், நீங்கள் தான் டாக்டர்ஸ், உங்களுக்கு தான் தெரியும் எந்த மருந்தை எதில் கலக்கணும், எவ்வளோ சாப்பிடணும், உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஒரு பெண் ஜனாசா ஏற்படுது, குளிப்பாட்டுறதுக்கு யாரும் இல்லை, அந்த பெண்ணு தான் குளிப்பாட்டணும். அந்த பெண் சுத்தம் இல்லாமல் இருக்கிறார். அவருக்கு டவுட் வருது, சுத்தம் இல்லாத மாதவிடாய் உள்ள பெண் ஜனாசாவை குளிப்பாட்டலாமான்னு சந்தேகம் வருது. உடனே யார் கேட்கணும்? மார்க்க சட்ட ஞானமுடையவர்கள் தானே கேட்கணும். மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. ஒரு பெரிய முஹத்தீஸ்களுடைய கூட்டம் அங்கே இருந்துச்சு. அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, இது கூடுமான்னு கேட்டாங்க. அவங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்தாங்க, ஒன்றுமே மனசில் படலை. சொன்னாங்க, அந்த பாருங்க மஸ்ஜிதுன்னு அந்த பக்கத்தில் ஃபகீகள் உட்காந்துருக்குறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வந்து சொல்லிட்டு போங்கன்றாங்க. இந்த அம்மா நேராக அங்கே போனாங்க. போன உடனே அப்போ தான் ஹஸரத் அபூ சௌர் ரஹ்மத்துல்லாஹ் உள்ளே நுழைகிறாங்க, என்ட்ரி ஆகிறாங்க மஸ்ஜிதுக்கு உள்ள. அந்த அம்மா அவங்கள்ட்ட கேட்டாங்க, கூடும் அப்படின்னாங்க. கூடும், அவ்வளோதான். போன ஸ்பீடுக்கு பந்து திரும்பி வர்ற மாதிரி அந்த அம்மா வந்துட்டாங்க.
வந்து முஹத்தீஸ்கள்கிட்ட சொன்னாங்க, கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு இதில் ஒன்றுமே விஷயம் தெரியாது. முஹத்தீஸ்கள் அந்த மேன்மக்கள் அவங்க அந்த அம்மாட்ட அப்படியே சொன்னாங்க, அப்படிலாம் கேட்கல, அவங்கள அனுப்பிட்டாங்க. வேகமாக அங்கே போனாங்க. அபூ ஸுர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய டீம் உட்காந்துருக்க குழு, என்ன நீங்கள் என்ன சட்டம் சொல்கிறீங்க, உங்களுடைய மனசில் பட்டதை சொல்கிறீங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அதை எப்படி சொல்லுவோம், மனசில் பட்டதை எப்படி சொல்ல முடியும், நீங்கள் சொன்ன ஹதீஸ்லேருந்து தான் நான் எடுத்து இந்த சட்டத்தை சொன்னேன்ட்டாங்க. இவங்களுக்கு இன்னும் தலை சுத்துச்சு. நாங்கள் அதை எல்லாத்தையும் எங்களுக்கே புரியலையே, நீங்கள் சொன்ன ஹதீஸ்லேருந்து தான் அந்த சட்டத்தை சொன்னோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன ஹதீஸ் சொன்னோம்? அப்போ சொன்னாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா அம்மாட்ட அந்த பாய் சின்ன தடுக்கு ஒன்று எடுத்து கேட்டாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யாரை சொல்ல நான் சுத்தம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸதி ஃபீ யதிகி ஹைதுன், சுத்தம் கையில் பிரச்சனை இல்லை, கொடுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. அப்படியானால் சுத்தமில்லாத ஒருவர் ஒன்றை தொடுவதால் அது அசுத்தமடையாது என்று தானே அர்த்தம். எனவே இவர் தூய்மை இல்லாத நிலையில் இருந்தாலும் இவர் ஜனாசாவை தொடுவதால் அந்த ஜனாசா அசுத்தமடையாது என்று நீங்கள் சொன்ன ஹதீஸை அடிப்படையாக வைத்து தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாங்க. புரியுதா? அதான் சொல்றாங்க, முஹத்தீஸ்கள் கூட ஃபகீஹ்களின் பக்கம் மார்க்க சட்ட ஞானத்தை தொகுத்து வழங்கக்கூடிய பக்கம் தேவையாக இருக்கிறார்கள். தான் உண்மை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இதுக்குண்டு ஒரு சாராரை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தான். உண்மையிலேயே பெரிய பெரிய மகான்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்மெல்லாம் பெருமைப்பட்டுக்கிறோம். ஒவ்வொன்றும் எங்களுடைய குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா, எங்களுடைய ஹதீஸ் எப்படிப்பட்டது தெரியுமா, எங்களுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா, எதற்காக எங்களுக்கு இந்த சட்டம் வந்திருக்கிறது தெரியுமா என்றெல்லாம் நாம் பெருமைப்பட்டு கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணமானவர்கள் அந்த மேன்மக்களான இமாம்கள் தான். அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை காரணத்தை கண்டறிந்து காரணத்தின் அடிப்படையில் சட்டத்திட்டங்களை உங்களுக்கு தொகுத்து தந்ததால் தான் இப்படியெல்லாம் நீங்கள் பெருமிதத்தோடு பேச முடிகிறது. இல்லையானால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இமாமுடைய அந்தஸ்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மை யுரிதுல்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருடைய விஷயத்தில் அல்லாஹ் யாருக்கு ஹைரை நாடுகிறானோ அவர்களுக்கு தீனின் பிரத்யேகமான புரிதும் ஆற்றலை தருவான். ஃபிக்ஹ் என்பது சாதாரணமான விளங்கும் ஆற்றல் அல்ல, மார்க்க சட்டத்திட்டங்களை அதனுடைய நுட்பங்களை ஆய்ந்தெடுக்கும் ஆற்றலுக்கு பெயர் தான் ஃபிக்ஹும் ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு ஹைர் எல்லாத்துக்கும் அது கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சில மேன்மக்களுக்கு அதை தருகிறான். அவ்வாறு வழங்கப்பட்ட ஞானம் உடையவர்கள் தான் அந்த மேன்மக்களான இமாம்கள். இதில் சட்டங்கள் எப்படியெல்லாம் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒன்று ஃபர்ஸ்ட் குர்ஆன்ல டைரக்டாக இருக்கா, முடிஞ்சு, பேச்சே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஹதீஸில் டைரக்டாக இருக்கா, வந்துடும். பொதுவாக மார்க்க சட்டங்களின் அடிப்படை 4 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ், இன்னொன்று இஜ்மா, 4ஆம் உள்ளது கியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் குர்ஆன்ல நேரடியாக வெளிப்படையாக இருக்கா, முடிஞ்சு, அப்படியே அதில் யாருடைய விளக்கமும் தேவையில்லை. ஹதீஸில் டைரக்டாக இருக்கா, அப்பவும் வந்துடும், எடுத்துடலாம். இந்த ரெண்டிலையும் நேரடியாக கிடைக்கவில்லையா, சஹாபாக்களும் தாபிஈன்களும் அது விஷயத்தில் என்ன கருத்தை முடிவு செய்திருக்கிறார்களோ அதில் எந்த விதமான தயக்கமும் இன்றி அதை அப்படியே சட்டமாக ஏற்றுக்கொள்வார். 4ஆவதற்கு பெயர் கியாஸ். கியாஸ் அப்படின்னு சொன்னா இதுல குர்ஆன்ல டைரக்டா கிடைக்கல, ஹதீஸ்ல டைரக்டா கிடைக்கல, இஜ்மால டைரக்டா கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த மூன்றில் எந்த சட்டத்திற்கான காரணம் இவர்கள் கேட்பதில் இங்கே தேவை ஏற்படுவதில் அந்த காரணம் இருக்கிறதோ அந்த காரணமுடைய குர்ஆனின் சட்டத்தை, அதே காரணமுடைய ஹதீஸின் சட்டத்தை, அதே காரணமுடைய இஜ்மாவின் சட்டத்தை இதற்கு கொடுக்க வேண்டும். இதற்கு பெயர் தான் கியாஸ் அப்படின்னு சொல்வார். உதாரணத்திற்கு புரிவதற்காக சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யரிசுல் காத்தில். என்ன அர்த்தம்? கொலையாளி சொத்தில் பங்கு பெற மாட்டார். கொலையாளி சொத்தில் பங்கு பெற மாட்டார். என்ன அர்த்தம்? ஒருத்தர் அத்தாவுக்கு 80 வயசு ஆச்சு, காசும் பெரிய கோடீஸ்வரர் தான், பையன் கஷ்டப்படுறாரு, காசே தரமாட்டேங்கிறார், எவ்வளோ கேட்குறாரு, கேட்டாலும் கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ அவருடைய சொத்து எப்போ இவருக்கு கிடைக்கும்? சும்மா சொல்லுங்க, எப்போ கிடைக்கும்? அவர் மௌத்தானா தான் கிடைக்கும். ஹயாத் இருக்கும்போது யாரும் சொத்தையும் எடுக்க முடியாது. மௌத்தானால் அவருடைய வாரிசார்களுக்கு சொத்து கிடைக்கும். இப்ப இவர் பார்க்கிறாரு, தரவும் மாட்டேங்கிறாரு, மௌத்தாவும் ஆக மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன செஞ்சிட வேண்டியதான், முடிச்சிட வேண்டியதான். இப்படின்னு நினைச்சு ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்தால் இது
பையன் அப்பாண்டு இல்லை, யார் சகோதரன் அவனுக்கு அப்பா இல்லை, மகன் இல்லை, அண்ணன் தம்பி மட்டும்தான் இருக்காங்க, அண்ணன்ட்ட நிறைய சொத்து இருக்கு, அண்ணனை காலி பண்ணிட்டா நமக்கு வந்துடும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சால், இப்படி ஒரு கொலை நடக்குமானால் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவன் சொத்தில் பங்கு பெறுவதற்கு தகுதியானவனாக இருந்தால் இந்த கொலை குற்றத்தின் காரணமாக இவனுக்கு சொத்தில் பங்கு கிடைக்காது. சகோதரர்களே, நம்ம மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது. இல்லைன்னு சொன்னால் அவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிடுவான். தரவும் மாட்டேங்கிறார், இவர் எதுக்கு இருக்கணும்னு நினைப்பான். ஆனால் இப்போ கொலை பண்ணிட்டா நோக்கம் நிறைவேறாது, உனக்கு சொத்தே கிடைக்காது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு. இது வெளிப்படையான சட்டம். இந்த சட்டத்தில் இந்த இமாம்கள் இன்னொன்றை தொகுத்து தருகிறார்கள். ஒருவர் இன்னொருவருக்கு வசியத்து செய்தார். அதை நான் சொன்னேன், நீங்க கொடுத்திருக்க தலைப்பு அப்படித்தான், அதனால கவனமா கேட்டா தான் உள்வாங்க முடியும். ஒருவர் இன்னொருவருக்கு வசியத்து செய்தார். வசியத்துனா என்ன அர்த்தம்? தன்னுடைய மௌத்திற்கு முன்பு சொல்லப்படுகின்ற, எழுதி வைக்கப்படுகின்ற அல்லது சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை, என்னுடைய மரணத்திற்கு பின்பு இவருக்கு இதை கொடுங்கள் என்று சொல்கிறார். யாருக்கு சொல்ல முடியும்? சட்டம் எவர் சொத்தில் பங்கு பெற மாட்டாரோ, வாரிசாக மாட்டாரோ அவருக்கு தான் சொல்ல முடியும். அதுலேயும் 1/3 3ல் 1 பங்குக்குள்ளதான் செய்ய முடியும். இது மார்க்க சட்டம். இப்படி ஒருத்தர் சொல்லி இருந்தார். அவருக்கு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, 10 கோடி ரூபாய் சொத்தை என் தம்பிக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தார். இவருக்கு அத்தாவும் இருக்காங்க, மகன் இருக்காங்க. எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இவங்க இருக்கும் பொழுது அண்ணன் தம்பி சொத்துல வாரிசாக முடியாது. இப்ப வாரிசு இல்லாதவருக்கு கொடுக்க முடியும், மரண சாசனம் சொல்ல முடியும், சொல்லி இருக்கிறார். இவர் பார்க்கிறாரு, இவன் மௌத்தாகவே மாட்டேங்கிறாரு நம்ம அண்ணன், அவர் மௌத்தான தான் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சு அந்த சகோதரன் கொலை பண்ணி விட்டால் இப்ப என்ன செய்ய முடியாது? மார்க்க சட்டம் ஸல்லல்லாஹு சொன்னது வாரிசுகாரன் வாரிசாக முடியாதுன்னு சொன்னாங்க. இவன் வாரிசு இல்லை, இவனுக்கு வசியத்து தான் செய்யப்பட்டிருக்கு. வசியத்து செய்யப்பட்ட ஒரு நபர் தனக்கு யார் வசியத்து செய்தானோ அவனை கொலை செய்து விட்டால் இவனுக்கும் சொத்து கிடைக்காதுன்னு சொன்னாங்க. மார்க்க இமாம்கள் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னதற்கான அடிப்படை காரணம் உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதே பிரச்சனை இங்கு இருக்கு, எனவே இவனுக்கும் இருக்காது. இப்ப பாருங்க, டைரக்டா ஹதீஸ்ல இல்ல, ஆனால் இந்த சட்டத்திற்கான காரணம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிதான். அதன் வழியாகத்தான் இந்த சட்டம் வரும், அதன் வழியாகத்தான் இந்த சட்டம் வரும். இப்படி ஒப்பீடு செய்து பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறதா? அனுமதி இருக்கிறது, அதற்கு அனுமதி இருக்கு. தாத்து சலாசிலுடைய இடத்தில் நடைபெற்ற யுத்தம், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் பொறுப்பில் இருந்தாங்க. குளிப்பு கடமையாயிருச்சு, கடுமையான குளிர். என்ன செய்கிறாங்க? குளிக்கலை, தயம்மம் செஞ்சுட்டு தொழுக வச்சுட்டாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே இதாயிருச்சு, என்னடா அது குளிக்கலையே, ஏன்னா சட்டம் குளிக்க வேண்டும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் அங்கே எதுவுமே யாரும் பசாது பண்ண மாட்டாங்க. அதான் ஸல்லல்லாஹு சஹாபாக்களுடைய நிலை, தாபியன்களின் நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு வந்ததுக்கு பின்பு தெளிவுக்காக அங்கே பிரச்சனையும் முன்வைத்தார்கள். யாரை சொல்லதான் இப்படி நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அம்ர் இப்னு ஆஸ் தான் கூப்பிட்டு கேட்டாங்க, அம்ர் இப்னு ஆஸ், என்னம்மா சொல்றது சரியா? ஆம் யார சொல்லலாம், குளிக்காமத்தையும் தொழு வச்சிங்களா? ஆமா. ஏன் அப்படி தொழு வச்சிங்க? எப்படி நீங்க தொழு வைக்க முடியும்? அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, அல்லாஹ் அப்படி வசனத்தை இறக்கி இருக்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். உங்களுடைய உயிரை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆமா சொல்லியிருக்கிறான். நான் என்னுடைய சூழல் எப்படி இருந்தது என்று சொன்னால், எவ்வளவு குளிராக இருந்தது என்றால், நான் அப்படியே குளித்தால் நான் மரணமடைந்து விடுவேன் என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அப்ப நான் என்னை தற்கொலை பண்ணிக்கிட்டதாக தானே அர்த்தம், எனவே நான் அதை செய்யலைன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சுட்டாங்க, தப்பு சொல்லலை. ஸல்லல்லாஹு சிரிச்சாங்க, அப்படியா சரி விடுங்கன்ட்டாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல தெளிவாகவே வரும். இன்னொரு சஹாபி இதே மாதிரி ஏற்பட்டுச்சு, அப்ப தெரியல. அவங்க சில மக்கள்கிட்ட கேட்டாங்க, நான் இப்படி ஆயிருச்சே, நான் என்ன செய்யட்டும்? குளிக்கிறதா? குளிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு, தலையில காயம் பெற்றுருந்துச்சு. கேட்டாங்க, இல்ல அது எப்படி குளிக்காம இருக்க முடியும்னு சொல்லப்பட்டுருச்சு. குளிச்சுட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடிந்து கொண்டார்கள். தோழர்களே, உங்களுக்கு தெரியலன்னா கேட்டிருக்கணுமா இல்லையா? நீங்க எப்படி இப்படி சொல்லியிருப்பீங்க? புரியுதா? நீங்க எப்படி சொன்னீங்க? உங்களுடைய சகோதரர் நீங்க கிட்டத்தட்ட மௌத்தாக்கின ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்களேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டார்கள் என்று வருகிறார். ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை
ஒன்றில் இருக்கக்கூடிய சட்டத்திற்கான அடிப்படை காரணத்தை அதிலிருந்து எடுத்து அதை போன்றதற்கு பயன்படுத்துவதற்கு பெயர் தான் கியாஸ். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றைய ஹதீஸா இருக்கட்டும், ஆயத்தா இருக்கட்டும், அதனுடைய காரணங்களை மிக நுட்பமாக கண்டறிந்து அதை பொது சட்டமாக ஆக்கி அதிலிருந்து பல்வேறு துணை சட்டங்களை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் தான் இமாம்கள். இதை இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இது இவங்களுடைய சொந்த கருத்தை சொல்லிட்டாங்க. இல்லவே இல்லை. எல்லாம் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸின் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை தான் அதன் வழியில் ஆய்வு செய்து பின்பற்றப்பட்டது என்ற அர்த்தம். ஒரே ஒரு தகவலை சொல்வேன். இமாம் அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹ் புகாரி ஷரீஃபுடைய விரிவுரையாளர்களில் ஒருவர் தங்களுடைய கிதாபில் ஒரு தகவலை பதிவு செய்வாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் தன்னுடைய மகளை விட்டுவிட்டு தாயும் தந்தையும் தற்செயலாக இறந்து விடுகிறார்கள். அம்மா மௌத்தாகிறாங்க. அதுக்கடுத்து அத்தா மௌத்தாக்கூடிய சூழல் அவருக்கு தெரிஞ்சிருது. தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு என் பிள்ளையை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, மௌத்தாயிடுறாங்க. இதற்கு இடையில் இந்த பெண்ணுடைய சிறிய தந்தையின் மகன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த பெண் வளர்ந்து வருகிறாள், பருவ வயது அடைகிறாள். யதார்த்தமாக அந்த பையன் சகோதரி மாதிரி பார்த்து வந்து போனதில் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு வகையான முஹப்பத் வந்துடுது. இப்போ வயசுக்கு வந்து அந்த பெண்ணை கட்டி கொடுக்க நிக்கா முடிக்கணுங்கிற சூழல் வருகின்ற பொழுது இந்த ரெண்டு பேரும் இவங்க நிக்கா முடிச்சுக்கலாம்னு விரும்புகிறாங்க. இதுக்கு இடையில நல்ல ஒரு வசதியான கண்ணியமான ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு மாப்பிள்ளை வந்து இந்த பெண்ணை கேட்குறாங்க. இந்த பெண்ணுக்கு பொறுப்பாளியாக இருந்த கார்டியனாக இருந்தவங்களுக்கு என்ன செய்யறது, எது பெட்டர்ன்னு தெரியலை. அத்தா அம்மா இல்லாத பிள்ளை, இதை ஒரு நல்ல இடத்துல நிக்காக முடிச்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதுதான் ரொம்ப நல்லது. ஓரளவு வசதியான இடத்துல நல்ல இடத்துல கொடுத்துட்டோம்னா நல்லது. இந்த பையனை விட இந்த பொண்ணு சொல்லக்கூடிய அந்த பையன் கேட்குறானே சிறிய தந்தையின் பையன், அதை விட இது எல்லா வகையிலையும் பெட்டராக தெரியுதா அவங்களுக்கு அப்படிங்கிற எண்ணம். ஆனாலும் முடிவெடுக்க முடியலை, எது கரெக்டுன்னு தெரியலை. அப்போ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபுகஹாக்கள்கிட்ட வந்து மசாயில் கேட்டாங்க, விஷயத்தை கேட்டாங்க. இன்னும் சொன்னால் அந்த பிரச்சனை காலி அவர்களுக்கே வருகிறது, நீதிபதிக்கு வருகிறது. நீதிபதி முக்கியமான ஃபக்கீகளை கூப்பிட்டு கேட்டாங்க. அதில் அசீசி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஒரு தகவல் சொன்னாங்க. அந்த பெண்ணும் பையனும் முஹப்பத் இருக்குல்ல, அவங்களுக்கே நிக்கா முடிச்சு கொடுத்துறதான் பெட்டர்னு சொன்னாங்க. எப்படி சொல்கிறீங்க? ஒரு ஹதீஸை ஆதாரமாக சொன்னார். ஒரு ஹதீஸை நமக்கு புரியவே முடியாது. இதுக்கு எப்படி இந்த ஹதீஸை டைரெக்டாக ஆதாரமாக சொல்கிறோம்? எந்த ஹதீஸை சொன்னாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா மாட்ட சொன்னாங்க, ஆயிஷா, நம்முடைய சமூகம், உங்களுடைய கூட்டம் இப்போ தான் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி மட்டும் இல்லைன்னு சொன்னால் காபாவை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் இருந்த மாதிரி நான் மாற்றி கட்ட விரும்புகிறேன்னு சொன்னாங்க. மாற்றி கட்டிருக்கேன், அதான் எனக்கு எண்ணம். ஆனால் இந்த மக்கள் தப்பாக புரிஞ்சுருவாங்களேங்கிறதுக்காக நான் செய்யாமல் இருக்கேன். என்ன சொன்னாங்க? ஹத்தீம், இப்போ நம்ம தொழுகிறோம் இல்லை, அரைவட்டம்னு சொல்லி ஒரு இடம் மீசாவுக்கு கீழே, அந்த ஹத்தீமை சுற்றி தானே தவாஃப் செய்கிறோம். ஏன் ஹத்தீமை சுற்றி தவாஃப் செய்கிறோம்? ஹத்தீம் காபாவுக்கு உட்பட்ட பகுதி, காபாவுடைய வெளிப்பகுதி அல்ல. சொல்றேன், இந்த காபாவுக்கு உட்பட்ட பகுதி ஹத்தீம். இடையில உள்ளவங்க அதை விட்டுட்டாங்க, நான் அதை சேர்த்து காபாவோடு சேர்த்து கட்ட விரும்புகிறேன். இன்னொன்று, உள்ளுக்குள்ள போறதுக்கு ஒரு வாசல் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு நேரம் அந்த பக்கத்தில் வெளியே போறதுக்கு ஒரு வாசல் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மக்கள் இஸ்லாத்திற்கு புதியவர்கள், அதனால எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு, நான் செய்யலை அப்படின்னு யார் சொன்னது? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதிலிருந்து ஃபுகஹாக்கள் முக்கியமான சில தகவல்களை பதிவு செய்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு நற்காரியத்தை செய்து அது மக்களிடத்தில் தேவையற்ற குழப்பத்தையும் ஃபசாதுகளையும் ஏற்படுத்துமானால் அது போன்ற கட்டங்களில் அந்த நற்காரியத்தை விடுவதே நல்லது. ஒரு ஊருடைய ஒரு அரசன் தலைவன் எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் பின்விளைவுகளை கவனமாக யோசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்தை நல்லது என்று நல்ல காரியத்தை செய்கின்றீர்கள், அதனுடைய முடிவு தீமையாக அமையுமானால் அந்த நன்மையைத்தான் விட வேண்டும். இத்தனை விளக்கங்கள் இந்த ஹதீஸ்ல இருக்கு. புரியுதுங்களா? இப்ப டைரக்டா எடுத்தோன்னு பார்த்தா அப்படி நம்ம சொல்ல முடியுமா? இல்ல. சொல்றாங்க, இப்படி ஒரு ஹதீஸை
மிக கவனமாக ஆய்வு செய்து அதிலிருந்து இப்படி அடிப்படை சட்டங்களை தொகுத்து காரணத்தின் அடிப்படையில் அடிப்படை சட்டங்களை தொகுத்து அங்கிருந்து உட்பிரிவு சட்டங்களை எடுக்கிறார்கள். இது அடிப்படை சட்டம். இந்த காரணத்தை புரிந்து இப்ப இவங்க கேட்கிறாங்க, இந்த பையனுக்கு நிக்கா முடிச்சு கொடுக்கிறதா, அந்த பையனுக்கு நிக்கா முடிச்சு கொடுக்கிறதா, இது பிரிவு சட்டம். இந்த பிரிவு சட்டத்தை அடிப்படை சட்ட காரணத்தை அடிப்படையாக கொண்டு அங்கிருந்து இதற்கு மசாயில் சொல்லப்படும் சொல்றாங்க. இதுதான் இமாம்களின் பணி. இதற்கு பெயர் தான் கியாசுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த உயர்ந்த மாமனிதர்களான இமாம்களுடைய அந்தஸ்து முதல்ல தெரியலைன்னு அர்த்தம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கடா, இமாம்கள்னு சொன்னா எங்களை மாதிரி நினச்சிக்கிறாங்க, நாங்கள் தொழு வைக்கிறோம், நாங்கள் இமாம்கள் இல்லை. எங்களை பொறுத்தவரை அந்த மேன்மக்கள் எழுதி வைத்திருப்பதை சொல்லி இருப்பதை நாங்கள் சரியாக புரிந்து சரியாக விளங்கி உங்களிடத்தில் சொல்லுகிறோமே, இது மட்டும்தான் எங்களுடைய பணி. நாங்கள் ஆய்வு செய்யலாம் இல்லை. அது எங்களுடைய தலைக்கு மேல் அவர்களுடைய பாதம். அல்லாஹ்விற்காக அந்த அர்ப்பணித்த மாமனிதர்களான மதுகபுடைய இமாம்கள், அவர்களுடைய இறையச்சம், அவருடைய நாலேஜ். இன்னைக்கு நேத்து ஒன்று சொல்றான், இன்னைக்கு ஒரு மசாயின்னு சொல்றான், இன்னைக்கு ஹதீஸ் கிடைச்சிச்சுங்கிறான். சட்டத்திட்டங்களை தொகுத்தளிக்கக்கூடிய மதுகபுகளின் இமாம்கள் எத்தகைய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். சிஹாசித்தாவுடைய 6 ஹதீஸ் கிதாபுகள் எனக்கு தெரியும், சொல்லவே முடியாது. அந்த மேன்மக்கள் சொல்றாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, லட்சக்கணக்கான ஹதீஸ் இருந்து இவற்றை நான் தொகுத்து தந்திருக்கிறேன். தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள் தக்ராரோடு சேர்த்து 7000 சில்லரை, திருப்பி திருப்பி வரக்கூடிய ஹதீஸ்கள், அதை குறைத்து விட்டு பார்த்தால் 4000 சில்லரை தான் இருக்கும். அப்படின்னு சொன்ன மீதி லட்சக்கணக்கான ஹதீஸ்களை எங்கே செல்வது? இதே போன்று ஒவ்வொரு இடத்திலும் இத்தனை ஹதீஸ்களையும் அவர்களுக்கு அந்த ஹதீஸ்கள் அனைத்தும் தெரிய வேண்டும். அதை பற்றிய தெளிவான ஞானம் இருக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபையும் ஹதீஸையும் விளங்குவதற்கு என்னென்ன அடிப்படையான அறிவு ஞானங்களோ அவ்வளவு இருக்க வேண்டும். இதை தாண்டி இறையச்சம் இருக்க வேண்டும். ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வாழ்ந்த காலம் இது. பிறப்பு என்ன தெரியுமா? ஹிஜ்ரி 80 பிறந்தாங்க. பல சஹாபாக்களை பார்த்தவர்களில் ஒருவர் யார்? ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். கூஃபாவில் அவங்க படித்தாங்க, கூஃபாவில் வாழ்ந்தாங்க. கூஃபாவில் வரலாறு சொல்லுகிறோம், தல்கீங்கிற கிதாபில் வரும். இமாம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, 120 சஹாபாக்கள் இருந்த இடம் கூஃபாவுடைய மாநகர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஆசிரியர் இமாம் ஷுஐபி ரஹ்மத்துல்லாஹ் 500 சஹாபாக்களை சந்தித்த மேன்மனிதர் யாரு? இமாம் ஷுஐபி ரஹ்மத்துல்லாஹ் 500 சஹாபாக்களை சந்தித்தவர்கள். அவர்களிடமிருந்து ஹதீஸை பெற்றவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? யாரோ நம்மள மாதிரி ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் புரிவதற்காக சொல்கிறேன். இது மட்டுமல்ல, அவர்கள் ஒவ்வொருடைய இறையச்சம் நம்ம கிட்டத்தில் கூட போக முடியாது. இன்னைக்கு உங்களுடைய இறையச்சத்துக்கு என்ன புரியும்? வெளிப்படையா இருக்கிறது கூட உனக்கு ஒழுங்கா புரியாது, தப்பா புரியும். சொன்னா குர்ஆன் ஹதீஸ் ஞானம் வேண்டுமானால் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், மன் அமில பிமா அலிம் அல்லமஹுல்லாஹு மா லம் யஅலம். யாருக்கு இந்த இல்ஹாமி இல்மு வருகிறதோ, 2 இல்மு இருக்கு உலகத்தில். ஒன்று இல்மே கஸபி, படித்து உழைத்து கிடைக்கக்கூடிய ஞானம். இன்னொன்று இருக்கிறது அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் போடக்கூடிய ஒரு ஞானம். அல்லாஹ் போடக்கூடிய ஞானம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் இறையச்சத்தின் வழியாகத்தான் கிடைக்கும். ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பேணுதலை பற்றி சொல்லப்படும். அவங்க ஹோல்சேல் வியாபாரம் பண்ணி இருக்கிறாங்க, ஜவுளி வியாபாரம். மக்கள் சில்லறை வியாபாரிகள் பொருள் எடுத்துட்டு போவாங்க. ஒரு தடவை ஒருத்தர் பொருளை எடுக்க வந்தார். சொல்றாங்க, இந்த பண்டலில் ஒரு டேமேஜ் பீஸ் இருக்கு, அதை ரேட்டை நீங்க கம்மியாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு அவர் வந்தார். அவருக்கு ஞாபகமே இல்லை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, சகோதரே அதில் டேமேஜ் பீஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னேன், அதை நீங்கள் கரெக்டாக குறைச்சி வைத்தீங்களான்னு கேட்டாங்க. இவங்க கேட்டாங்க. உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டு, அவங்களும் நல்ல மனிதர்கள் தான், தெரியலை. இல்லையே நான் மறந்துட்டேனே, மன்னிக்கணும் அப்படின்ட்டாங்க. நான் மன்னிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன செய்கிறது? நம்மளாம் தான் என்ன செஞ்சுருப்போம்? சரி நீங்களும் வேணும்னு செய்யலை, அல்லாஹ் மன்னிச்சிடும், விட்டுருங்க, அடுத்து இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவோம். அல்லது ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய 50 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பீஸை 100 ரூபாய்க்கு வித்துட்டார், 50 ரூபாய் சதகா பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னும் ரொம்ப நல்லவங்களா இருந்தால் என்ன செய்வோம்? 100 ரூபாய் சதகா பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லுவோம். ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? மொத்த பண்டலுடைய காசையும் கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அதில் எந்த பைசா இதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. சட்டம் அது அல்ல, ஃபத்வா அது இல்லை, தக்வா அது. நான் என்ன சொல்ல வர்றேன்?
இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இன்டைரக்டா இவங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா? ஏன் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டுமா, அவங்களை பின்பற்றக்கூடாது, நீங்களாம் ஆய்வு செய்யுங்க, நீங்களாம் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்றது நோக்கம் அல்ல, என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றது நோக்கம். இவங்க ஃபுல்லா யாரை தான் பின்பற்றுறாங்க? இவங்களை தானே கேட்கிறாங்க. இவர் சொன்னாரு, அவர் சொன்னார், டேய் இவரும் அவரும் சொன்னதை நீ கேட்பின்னு சொன்னா எங்கள் உயிருக்கு உயிரான அந்த மேன்மக்களுடைய அந்த கருத்து எங்கள் தலைக்கு மேலானது. அதானே உண்மை. ஹஸரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் கடமையான ஹஜ் உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவு செஞ்சாங்க. அதற்கு அடுத்து உம்ராவுக்கு போறதுக்கு யோசிச்சாங்க. உம்ராவுக்கு போறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன் யோசிக்கிறாங்க தெரியுமா? மனிஸ்ததா அன் யமூத பில் மதீனத்தி ஃபல் யமூத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவில் இறக்க முயற்சி செய்யுங்கள், முடிந்தால் மதீனாவில் இறந்து கொள்ளுங்கள். மதீனா இறக்க நம்ம எப்படி இறக்குறதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியும்? என்ன அர்த்தம்? ஆசைப்படுங்க அப்படின்னு கருத்து அதற்கு. விரும்புங்கள், ஆசைப்படுங்கள். ஹஸரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு ஆசைப்பட்டாங்க, உம்ராவுக்கு போறதுக்கு பயந்தாங்க. அங்கே போய் மௌத்தாயிட்டோம்னா என்ன செய்யறது, அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாங்களே. ஹஸரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியும் நீயும் ஒன்று யோசிக்க முடியுமா? சப்பல் போட்டு நடக்கிறதுக்கு யோசிப்பாங்க. மதீனா ஷரீஃப்ல எங்க நபி சொன்ன கால் இங்கே பட்டிருக்குமே, அங்கே நடந்திருப்பாங்களே. ஏன்னா உனக்கும் இது எப்படி மனசு வருகிறது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மார்க்க சட்ட ஞானங்களை தொகுத்து வழங்குகின்ற நேரத்தில் இப்படி உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க எந்திரித்த இந்த சேரு இதுல இருக்க இடம் ஃபுல்லா ரத்தமாயிரும், மூல நோய். ஆனாலும் அதை செய்து கொண்டே இருந்தார்கள். ஹஸரத் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய காலத்தில் ஒரு பெரிய ஃபசாத் என்ன ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, குர்ஆன் படைக்கப்பட்டதா கைர் மஹ்லூக்கா படைக்கப்படாததா, பெரிய பிரச்சனை. உண்மையில் கைர் மஹ்லூக் படைக்கப்படாதது என்று சொல்ல வேண்டும். ஆனா ஆட்சியாளர்களோ படைக்கப்பட்டதுங்கிற கருத்தில் இருந்தாங்க, அதை சொல்லணும்னு விரும்பினாங்க. ஹஸரத் இமாம் அஹ்மத் பின் ரஹ்மத்துல்லாஹ் முடியவே முடியாதுன்னு சொல்லவே இல்லை. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜெயிலில் போட்டு அடி அடி நடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. வரலாறு மிக நீளமானது, நான் உள்ளே போகலை. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம், ஆட்சிகள் மாறிச்சு. பல்லாண்டுகளுக்கு பின்னால் வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னால் முதுகில் அவங்களுக்கு கடுமையான ஒரு வலி இருந்துச்சு. முதுகு பகுதியில் ஒரு டாக்டர்கிட்ட கேட்கணும்னு சொன்னாங்க, இந்த இடத்துல அடித்த அடியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இறந்துருச்சு, அந்த அந்த இந்த சதை கண்டி போச்சுன்னு சொல்லுவோம், ரத்த ஓட்டம் இல்லாமல் ஆயிடுச்சு, இதை எடுத்தே ஆகணும், அந்த பகுதியை எடுத்துடணும் அப்படின்னாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. சரி எடுத்துடலாம். நான் உங்களுடைய நண்பர், டாக்டரும் அவருடைய நண்பர் தான் மருத்துவம். இப்போ இருக்கிற வசதியாக இருந்திருக்கும், ஸ்கேன் இருந்திருக்குமா? இல்லை. ஸ்கேனில் நமக்கு எக்ஸ்ரே இருந்து ஸ்கேன் ஆகி சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், என்னென்னா ஸ்கேன் வந்துருச்சு. ஒன்றும் இல்லாத காலம். இப்போ இருக்கக்கூடிய அனஸ்தீசியா டாக்டர்ஸ் இருக்காங்க, மயக்க மருந்து கொடுத்துட்டு பண்ணலாம். ஒன்றும் இல்லை, குப்புற படுக்க வச்சாங்க, ஆப்ரேஷன் நடக்க போகுது, அதை கிழிக்க வேண்டியதுதான், படுக்க போட்டு குப்புற படுக்க வச்சாங்க. எந்த இடம்னு கேட்குறாங்க. எப்படி இப்போ எக்ஸ்ரே இல்லை, ஸ்கேன் இல்லை, துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு முதுகு பகுதியில் கையை வைக்கிறாங்க. டாக்டர் கையை வைக்கிறாரு. இங்கே என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அலல் ஆஃபியா, எனக்கு ஆஃபியத்தை கொடுத்த ரப்புக்கே எல்லா பொருள்னாங்க. அந்த இடம் இல்லைன்னு சொல்ல வரல, ரப்புக்கு சுக்ர் அதா பண்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு இடத்துல கை வைக்கும் போது சொன்னாங்க அஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, நான் ரப்பிடத்துல ஆஃபியத்தை கேட்கிறேன்னு சொன்னாங்க. நீ நினைக்கிற நானும் நீயும் ஒன்றுன்னு சொல்லி, அப்போ அந்த இடம் என்று ஐடென்டிஃபை பண்ணப்படுது, அறுக்கப்படுகிறது. ஒன்றுமே இல்லை, எந்த மயக்கம் இல்லை. என்ன கூர்மையான பிளேடு இருந்திருக்கும். இன்னைக்கு ஹார்ட்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே, உடலை கிழிக்கிறது சாதா பிளேடு இல்லை, ஒரு பிளேடு பல ஆயிரங்கள் உரிக்கு மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, குவாலிட்டியாக பயன்படுத்துவாங்க. ஒரு நல்ல தரமான இடத்துல படுக்க வச்சு அந்த இடத்த அறுத்தா அவ்வளோ வலி வலி எப்படி இருக்கும் நமக்கு புரியத்தானே செய்யும். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் மக்ஃபிர் லில் முஅத்தஸிம், அல்லாஹ் மக்ஃபிர் லில் முஅத்தஸிம், யா அல்லாஹ் முஅத்தஸிம் பில்லாஹ் அவர்களை மன்னித்து விடு, முஅத்தஸிம் பில்லாஹ் அவர்களை மன்னித்து விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த பிரச்சனைக்கு காரணம் முஅத்தஸிம் பில்லாஹ் தான். இவர்கள் இவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிப்பதற்கு காரணம் யார் தான்? அவங்களுடைய பீரியடில் தான், அவங்களுடைய வழிகாட்டுதலில் தான் இந்த அடி. அவங்கள மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கேட்குறாங்க. டாக்டருக்குன்னா ஒரு பக்கத்தில் புரியவும் இல்லை, கோபம். ஆனாலும் ட்ரீட்மெண்ட்டில் இப்போ பேச மாட்டாங்கல்ல, முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு பின்னால் கேட்டாங்க, இது மாதிரி டயத்தில் எல்லாம் பத்வா பண்ணுவாங்க, அவன் நாசமாக போனவன் இப்படி பண்ணிட்டானே, இவ்வளோ இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அவரை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொன்னீங்களேன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு. அவங்க சல்லதாசத்துடைய குடும்பத்தினர் சொன்னாங்க,
ஆளுல் பைத் சல்லல்லாஹு குடும்பத்தை சார்ந்தவர். நாளை மறுமையில் நான் மன்னிக்கிறேன்னு சொன்னால் எனக்கும் அவங்கள ரப்பு ரெண்டு பேர்த்தையும் நிறுத்தி வைப்பான். என்னுடைய பிரதிவாதியாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு குடும்பத்தினராக நிற்பது, அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அதனால தான் நான் அப்படி சொன்னேன், துவா செஞ்சேன்னு சொன்னாங்க. ஹஸரத் இமாம் அஹ்மது பின் ரஹ்மத்துல்லாஹ், மோமின்களே, நீ அற்ப காசுக்கு விலை போகின்ற நாய்கள், அற்ப சிந்தனைகளுக்கு அழிந்து போகக்கூடியவர்கள், அவ்வளவு பெரிய ஆட்சியை எதிர்த்து சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவ்வளவு அடி உதை, கஷ்டம், துன்பம், துயரம் அவ்வளவு அனுபவிச்சாங்க. இதுக்கும் பின்னாலையும் அவங்கள மன்னிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இவங்களுக்கு சட்டம் புரியுமா? உனக்கு விளங்குமா? குர்ஆன் யாருக்கு தெரியும்? இந்த இல்ஹாமி இல்ம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இல்மு ஞானம் இருக்குதே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இது போன்ற மேன்மக்களுக்கு தான் வழங்குவான். அதை நான் சொல்கிறேன், இவங்களை நம்ம ஒன்று தேர்ந்தெடுக்கலை, நம்ம இந்த இமாம்களை தேர்ந்தெடுக்கலை, இவங்க அமைச்சு எங்களை பின்பற்றுங்கன்னு யாரும் சொல்லலை. அல்லாஹ் இவர்களை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் இத்தகைய உயர்ந்த ஞானங்களை அவர்களுக்கு கொடுத்தான். ஆக இறையச்சத்தின் உச்சத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதன் வழியாக அல்லாஹ் தன்னுடைய ஆயத்துகளிலிருந்தும் தன்னுடைய நபியின் சொற்களிலிருந்தும் சட்டங்களை தொகுத்து தந்தார்கள். இப்பொழுது நாம் புரிய வேண்டும், நாம் இமாம்களை பின்பற்றவில்லை, இமாம்களின் வழியாக, மதுஹபுகளின் வழியாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பின்பற்றுகின்றோம், குர்ஆன் ஷரீஃபை பின்பற்றுகின்றோம். இவர்களின் வழியாக ஒரு சாரார் இருக்கிறார்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்களின் வழியாக அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். நாங்கள் அத்தகையவர்களை அல்ல. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலம் சிறந்த காலம் என்று சொன்னார்களோ, எந்த காலம் உயர்ந்த காலம் என்று சொன்னார்களோ, அந்த உயர்ந்த காலத்தில் வாழ்ந்த, உயர்ந்த ஞானத்தை பெற்ற, மிக மேன்மையான இறையச்சத்தோடு வாழ்ந்த அந்த உயர்ந்த மாமனிதர்களின் கருத்துக்களின் வழியாக குர்ஆன் ஹதீஸை நாம் பின்பற்றுகின்றோமே தவிர நாங்கள் தனி மனிதர்களை பின்பற்றுபவர்கள் அல்ல. நீங்கள் தனி மனிதர்கள் என்று சொன்னால் அது தவறு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என் சுன்னத்துகளை பின்பற்றுங்கள், எனது கலீஃபாக்களின் சுன்னத்துகளை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பொருள் என்ன? அல்லாஹ்வின் திருத்தூதருடைய சுன்னத்திற்கு அவர்கள் மாற்றம் செய்திருக்கிறார்கள் என்பது பொருள் அல்ல. உங்களால் சில விஷயங்கள் விளங்க முடியாது, என்னுடைய கலீஃபாக்களால் புரிந்து கொள்ள முடியும். என் தகவலையும் ஆயத்தின் தகவலையும் வைத்து அவர்கள் புரிந்து உங்களுக்கு விளங்காத ஒரு புதிய ஒரு விஷயத்தை செய்தாலும் அதையும் அதை நீங்கள் அப்படியே பின்பற்ற வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸில் மிக தெளிவாக பெருமானார் சொன்னார்கள், எனக்கு பின்பு ஃபக்தது பாதி பில்லதைனி அபீ பக்ரின் வ உமர், அவர்கள் இருவரையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்களே. இப்பொழுது அபூபக்கர் நாயகத்தை பின்பற்றுகின்றோமா, உமர் நாயகத்தை பின்பற்றுகின்றோம்? சொல்றாங்கல்ல, உமர் ரலியல்லாஹு 20 ரக்காத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க, உமர் நாயகத்தை பின்பற்றாங்கன்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹுடைய கவுல், உமர் ரலியல்லாஹுடைய சிந்தனையின் வழியாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றோம். எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுவை பின்பற்றுங்கள், உமர் நாயகத்தை பின்பற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த உமர் நாயகம் சொல்றாங்க, உங்களையும் நம்மளையும் யாரையும் சொர்க்கவாசியை நாம் இருப்போம், இருக்க வேண்டும், ஆசைப்படுவோம். அல்லாஹ் நசீபாக ஆக்குவான், நசீபாக ஆக்க வேண்டும். ஆனால் வெளிப்படையாக சொன்னது அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலியுன் ஃபில் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொன்னார்களே, அந்த சஹாபாக்களில் ஹஸரத் அபூபக்கர் நாயகம் உமர் ரலியல்லாஹு முக்கியமானவர்கள் இல்லையா? அல்லாஹ்வின் திருத்தூதரால் சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்டவர்கள். எனக்கு பின் அவர்கள் ஒரு வழியில் வந்தால் இப்லீஸ் அந்த வழியில் வருவதற்கு பயப்படுவான் என்று சொன்னவர்கள், அல்லாஹ் அவர்களது நாவிலிருந்து பேசுகிறான் என்று சொன்னவர்கள், நீ வாய் வலிக்காம, நீ கொஞ்சம் கூட நாட்கள பயம் இல்லாம நீ சொல்ற உமரை பின்பற்றதா ரசூலை பின்பற்றதா? இவனுக்கு கொஞ்சமாவது யார் இப்படி பேச தொடங்குகிறார்களோ இவர்கள் நஜீசுகள் என்ற அர்த்தம். இவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். வார்த்தையில கண்ணியம் இல்லையானார், வார்த்தைகள் யாரை பற்றி பேசுவது? நான் இங்கே சொல்ல வர்றேன், நம்ம உமர் ரலியல்லாஹு பின்பற்றுறோம். ஏன் உமர் தான் பின்பற்றுறோம் தெரியுமா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் உமரை பின்பற்றுங்கள்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுறோம். உமரை தான் பின்பற்றினால்தான் ரசூலை பின்பற்றியதாக வரும். ஆனால் அவங்க யார் தெரியுமா? யார் ரசூலல்லாஹ், உங்களை பின்பற்றுவோம், நீங்களே சொன்னாலும் அவங்கள நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். இது இப்லீஸ் சொன்னதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு தெரியலை. உனக்கு சஜிதா செய்வோம், நீயே சொன்னாலும் ஆதமுக்கு நான் பண்ண மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் உங்களை யாரையும் காயப்படுத்துங்கிற நோக்கத்தில் அல்ல.
விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே சொல்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா நமக்கு அவ்வளோ பெரிய நசீபை கொடுத்துருக்கிறான். இந்த மேன்மக்களான அந்த மதுஹபுடைய இமாம்களின் கருத்தை பின்பற்றி வாழும் நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொன்னால் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேறொன்றும் இல்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இந்த உயர்ந்த சிறப்பான இந்த கொள்கையில் நாம் நம்முடைய இறுதி மூச்சு வரை இருப்பதற்கும், இந்த உம்மத் அதனுடைய கடைசி குழந்தை வரை ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் தொடர்ந்து இதே உயர்ந்த சிந்தனையில் இருக்க எல்லாம் அல்ல அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த பிறந்த தினத்தை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வின் வழியாக இதை வசீலாமாக்கி அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்கள் எல்லோருக்கும், உலக மக்கள் எல்லோருக்கும் தொடர்ந்து அந்த நசீபில் வாழும் நசீபு பாக்கியத்தை கொடுப்பாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.